நினைச்சா தப்பக்கூடாது. இங்க ஒருத்தர் இறால் பண்ணையில 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அமலாக்கத்துறை சோதனை தொடர்பான செய்திக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லோகநாதன் விவரிக்க கேட்போம். லோகநாதன் வணக்கம். அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக திரு ஆதவ் அர்ஜுனா அளித்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன? அமலாக்கத்துறை தொடர்ந்து எனது இல்லத்தில் சோதனை நடத்தி வருகிறது. ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியாகிறது. அரசியல் பொதுவாழ்வில் முடிவெடுத்த போதே நான் எனது தொழில் நிறுவனங்களின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிவிட்டேன். தற்பொழுது நான் வருவாய் ஈட்டக்கூடிய எந்த தொழிலோயோ அல்லது அது சார்ந்த பொறுப்பிலேயோ இல்லை என்பதை இதன் மூலம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அமலாக்கத்துறை சர்ச் ஆர்டர் எனது பெயரில் இல்லை என்பதையும், அரசின் விசாரணை அமைப்புகளில் என் மீது எந்த புகாரும் வழக்குகளும் இல்லை என்பதை தற்பொழுது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எக்காலத்திலும் சட்டத்துக்கு எதிரான எந்த பணிகளிலும் என்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. அந்த வகையில் இந்த சோதனையின் போது அதிகாரிகள் கேட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் மற்றும் கேள்விகளுக்கும் என் தரப்பிலிருந்து உரிய முழுமையான விளக்கம் சட்ட ரீதியாக அளிக்கப்பட்டு சோதனை முழுமையாக நடைபெற்றிருக்கிறது. இந்த சோதனை குறித்து சமூக வலைதளங்களில் மற்றும் ஊடகங்களில் விலை போனவர்கள் மற்றும் சித்தாந்த ரீதியான எங்களுக்கு முரண்பட்ட எதிரானவர்கள் மூலம் எனக்கு எதிரான அவதூறுகளையும் கட்டுக்கதைகளுக்கும் உண்மைக்கு மாறான தகவல்களையும் இந்த 2 நாட்களாக பரப்பி வருகின்றனர். அரசியல் அறிவில் மாணவராக 15 வயதிலேயே சமத்துவம் சித்தாந்தம் கருத்தியல் பயணிக்க துவங்கிய நான் அந்த பயணத்தின் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்த 2 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் இத்தொகலத்தில் தேர்தல் வியூகம் வகுப்பவராக கடும் நெருக்கடிக்கு மத்தியில் கொள்கைகளையும் மக்களுக்கு அரசை உருவாக்கும் களப்பணியாற்றுகிறேன். அந்த பயணத்தின் நீட்சியாக தற்பொழுது நேரடி அரசியலுக்கு களம் இறங்கியுள்ளேன். இது போன்றவர்களின் எதிர்மறையான கருத்துக்கள் எனது அரசியல் சிந்தனைக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும். ஒருபோதும் என்னை அரசியல் பயணத்திற்கு தடையாக மாறாது. என் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதை புரட்சியாளருடைய அந்த அம்பேத்கருடைய கருத்தை முன்வைத்து தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஆதவ அர்ஜுன், துணை பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி லோகநாதன்.